Hi guys, welcome back to Vibe with Venkat. நம்ம கோயம்புத்தூர் டெம்பிள் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க அன்னூரோட அடையாளமா இருக்கக்கூடிய ஸ்ரீ மன்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோல இந்த கோயிலை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். இந்த கோயில உருவான தல வரலாறு, இந்த கோயிலை பத்தின சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். சோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர்ல இருக்க ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில்கள்ல இந்த மன்னீஸ்வர சுவாமி கோயிலும் ஒண்ணுங்க. இந்த கோயிலோட மூலவரா இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு பறவை உருவச் சிலையில காட்சி தராருங்க. இந்த கோயில் கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர்லயும் மேட்டுப்பாளையத்துல இருந்து 20 கிலோமீட்டர்லயும் லொகேட் ஆயிருக்குங்க. கூகுள் மேப்ல போட்டாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிரும். இந்த கோயிலுக்கு வர மக்கள் சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியே அரச மரத்துக்கு அடியில இருக்க இந்த பாத விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பூஜை தேவையான வில்வ இலை, மாலை எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே நீங்க வாங்கிட்டு போயிருங்க. இந்த கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. ஒன்னு பாத விநாயகர் சன்னதி பக்கத்திலே இருக்க இந்த என்ட்ரன்ஸ், இன்னொன்னு இந்த கோயிலோட கோபுரம் இருக்கக்கூடிய இந்த மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கோயிலுக்கு வர பெரும்பாலான மக்கள் இந்த கோயில் கோபுரம் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸை தான் பயன்படுத்துறாங்க. நானுமே கோயிலுக்குள்ள போறதுக்கு அந்த வழியை தாங்க பயன்படுத்தினேன். இந்த கோயிலோட கோபுரம் விமானம் ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு இன்னும் அழகை கூட்டி தருதுன்னே சொல்லலாம். கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் உருவான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு போனா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மொத்த இடமும் வன்னி மரங்களால சூழப்பட்ட காடா இருந்திருக்கு. இந்த காட்டுல வாழ்ந்த பழங்குடி மக்கள் இந்த வன்னி மரத்துல இருந்து கிடைக்கிற கிழங்க சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. அந்த சமயத்துல அன்னி அப்படிங்கிற ஒரு வேடன் மரத்துல இருந்து கிழங்கு எடுக்கிறதுக்காக மரத்துக்கு அடியில தன்னோட ஆயுதத்தை வச்சு தோண்டி இருக்காரு. அப்போ திடீர்னு தோண்டின இடத்துல இருந்து ஒரு பெரிய சவுண்டு கேட்டிருக்கு. என்னமோ ஏதோன்னு தோண்டின இடத்தை பார்த்தப்போ ஒரு பாறையில இருந்து ரத்தமா வந்திருக்கு. இதை பார்த்த அன்னி வேடன் ரொம்பவே பதறி போய் இந்த விஷயத்த மத்த பழங்குடியின மக்களுக்கும் சொல்றாரு. அந்த பழங்குடியின மக்களும் பாறையில இருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு இந்த விஷயத்த உடனே அரசர்கிட்ட சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த ஊரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சேர மன்னர் விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த காட்டுக்கு வராரு. பாறையில இருந்து ரத்தம் வரதை பார்த்த அவரு உடனே அந்த பாறையை மண்ணில இருந்து எடுக்கிறதுக்காக அந்த பாறையை சுத்தி சங்கிலி கட்டி அதை யானையை வச்சு இழுக்க ட்ரை பண்றாரு. ஆனா யானை எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த பாறையை சிறிதளவு கூட நகர்த்த முடியல. இதை பார்த்த அரசர் அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்தப்போ திடீர்னு வானமே கருமேகங்கள் சூழ்ந்து பயங்கரமா இடி சத்தம் கேக்குது. அந்த இடி சத்தத்துக்கு மத்தியில ஒரு அசரீரி வாக்கு வலிக்குது. அந்த வாக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல சுயம்பு ரூபமா தோன்றி இருக்கிறது சிவபெருமான் அப்படின்னும் அவர் பறவை உருவ வடிவத்துல எழுந்தருளி காட்சி தருவார் எனவும் கூறப்படுது. இதை கேட்ட உடனே அரசரும் அன்னி வேடனும் இறைவனையே சோதிச்சு தவறு புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. சிவபெருமானும் இவங்களுக்கு காட்சி தந்து இவங்க 2 பேர் செஞ்ச தவறையும் மன்னிச்சிடுறாரு. சேர மன்னரும் அவர் செஞ்ச தவறை ஈடு கட்டுறதுக்காக இந்த இடத்திலேயே சிவபெருமான் ஒரு கோயில் கட்டுறாரு. அப்படி சேர மன்னர்களால கட்டப்பட்டதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மன்னீஸ்வரர் திருக்கோயில். மன்னித்த அருள் புரிந்ததால் இத்தலம் மன்னீஸ்வரர் என பெயர் பெற்றது அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க. இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல புராணமாவும் சொல்லப்படுது. கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு சிவபெருமானோட சன்னதி தாங்க இருக்கு. அதுக்கு வெளியிலே பாத்தீங்கன்னா அதிகார நந்தி சன்னதியும் கொடிமரமும் வச்சிருக்காங்க. நம்ம கோயில ஒரு ரவுண்ட் சுத்திட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோயிலை சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலோட வரலாறு நமக்கு ஆச்சரியத்தையும் இந்த கோயிலோட கட்டிடக்கலை வியப்பையும் நமக்கு தருது. ஏன்னா இந்த கோயில்ல இருக்க கோபுரமா இருக்கட்டும், இந்த கோயில்ல இருக்க சின்ன சின்ன தூணா இருக்கட்டும், ஒவ்வொன்றுலயுமே கட்டிடக்கலையை ரொம்பவே நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து கண்டிப்பா வியப்படையாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு குளமும் இருக்குங்க. ஆனா அதுல யாரும் குளிக்கவோ இறங்கவோ அனுமதி கிடையாது. கோயிலோட பேக் சைடுல ராகு கேது சன்னதியும் சனி பகவான் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. இவங்களை தரிசனம் பண்ண கையோட பின்னாடி பார்த்தா கோயிலோட கோபுரம் ரொம்பவே அழகா தெரிஞ்சது. கோயிலுக்கு வெளியே இருந்து பாக்குறத விட கோயிலுக்குள்ள இருந்து பாக்குறப்போ இந்த கோபுரமும் இந்த கோயிலோட கட்டிடக்கலையும் ரொம்பவே அழகா இருக்கு. சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு சைட்ல வந்தோம்னா இந்த கோயிலோட தல விருட்சமான வன்னி மரமா வச்சிருக்காங்க. அந்த வன்னி மரத்துக்கு கீழேயே நாகர் சன்னதியும் பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்கு. பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு சைட்ல வந்தோம்னா 63 நாயன்மார்களுக்கும் சிலைகள் வச்சிருக்காங்க. 63 நாயன்மார்களோட சிலையை மேக்சிமம் எல்லா சிவன் கோயில்களையும் நம்மளால பார்க்க முடியும். இவங்களை தரிசனம் பண்ணிட்டு முன்னாடி வந்தீங்கன்னா கோயில்ல சிவபெருமான் சன்னதிக்கு அடுத்து ரொம்பவே முக்கியமான அருந்தவ செல்வி, அதாவது பார்வதி அம்மாளோட சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல அருந்தவ செல்வி அம்மனுடைய அலங்கார பூஜையும் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. அம்மனை தரிசனம் பண்ண கையோட அடுத்து சிவபெருமானோட சன்னதிக்கு போயாச்சு. சிவபெருமான்
சன்னதிக்கு முன்னாடியே முருகப்பெருமானோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல ஒரே இடத்துல சிவன், பார்வதி, விநாயகர், முருகர்னு மொத்த சிவ குடும்பத்துக்கும் சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கு. முருகரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம கோயிலோட மூலவரான பறவை வடிவத்துல காட்சி தரக்கூடிய மன்னீஸ்வர சாமியை தரிசனம் பண்ணிருங்க. இந்த மூலவர் சிலையில இப்ப வரைக்குமே அன்னிவேடன் கோடாலியால வெட்டப்பட்ட தடயத்தையும் சிலைய சங்கிலியில கட்டி யானையை வச்சு இழுத்த அந்த தடயத்தையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பம்சங்களை உள்ளடக்கியிருக்க இந்த கோயிலுக்கு தென்காலாஸ்திரினும் மேற்றலை தஞ்சாவூர்னு சிறப்பு பெயரும் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்க வந்து 21 தீபங்கள் ஏத்தி 21 டைம் இந்த கோயிலை சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க முன்ஜென்ம தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி நீங்க செஞ்ச சின்ன சின்ன தவறு எல்லாத்தையுமே இங்க இருக்கிற இந்த மன்னீஸ்வர சுவாமியால மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் உருவாக முக்கிய காரணமா இருந்த அன்னி வேடனை சிறப்பிக்கிற வகையில இந்த ஊருக்கே அன்னியூர்னு பெயர் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அது பிற்காலத்துல பெயர் மருவி அன்னூர்னு ஆயிருக்கு. சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல மன்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலை பத்தின எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அண்ட் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த மன்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸா இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டெம்பிள் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். சோ until then bye.